ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெக்ரூட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாடு அரசு வந்து பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறையில் வந்துட்டு நம்மளுக்கு வேலை வாய்ப்பு போட்டிருக்காங்க. அது மாவட்ட வாரியாக போட்டிருக்காங்க. அது என்ன மாவட்டம், என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்ன ஏஜ், எவ்வளோ சம்பளம், என்ன செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக தெளிவாக சொல்லிடுறேன். வாங்க நம்ம போகலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறையில் வந்துட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்துட்டு நம்மளுக்கு வேலை போட்டிருக்காங்க. அது என்ன வேலை, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கும்போது வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு என்ன போஸ்டிங் போட்டிருக்காங்க, அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், எவ்வளோ போஸ்டிங் போட்டிருக்காங்க, எவ்வளோ சம்பளம் அப்படின்றத நான் ஒன் பை ஒன்னாக சொல்லிட்டு வந்துடுறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம நேஷ்னல் அர்பன் ஹெல்த் மிஷனில் வந்துட்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வந்து ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம என்ன குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் கிராஜுவேட் ஆர் எனி கிராஜுவேட் வித் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருக்கணும். அதாவது ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டியில் ஏதாவது ஒன்று படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு சேலரி எவ்வளோன்னு பார்க்கும்போது 13,500 கொடுக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 13,500 கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்பிஹெச்ஐ அப்படின்ற அது ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் தான். அதே சேம் குவாலிஃபிகேஷன் தான், ஒரே வேக்கன் தான் போட்டிருக்காங்க. அதுக்கு சம்பளம் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாறுபடுது. 10,000 ரூபாய் கொடுக்குறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அம்பை ஜிஹெச் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு எவ்வளோ, அதே டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் தான், அதே சேம் குவாலிஃபிகேஷன் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10,000 ரூபா அதில் வந்து சம்பளம் மாதம். இதில் பெர் டேக்கு வந்து 400 கொடுக்குற மாதிரி அலவன்ஸ் காசு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஒன் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே சேம் இதுதான், வேறு எதுவுமே கிடையாது. டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த்தில் வந்துட்டு நம்மளுக்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட் கொடுத்துருக்காங்க. சேம் குவாலிஃபிகேஷன் தான், அதே 10,000 தான் சம்பளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரோக்ராம் அம்பை ஜிஹெச்சில் வந்துட்டு நம்மளுக்கு கம் ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே தான், சேம் தான். அதில் இருந்து நம்ம 10,000 ரூபா தான் சம்பளம், வேறு எதுவும் கிடையாது. ஃபிஃப்த் ஒன் பார்த்துக்கிங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிபிஎம்யூ, அதாவது பார்த்தீங்கன்னா டென்டல் சர்ஜன். அதாவது 4 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் டிகிரி ஃப்ரம் கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் டென்டல் காலேஜில் படிச்சிருந்தா நம்மளுக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு சம்பளம் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 34,000 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 6வது எதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா டென்டல் அசிஸ்டன்ட், அதே தான் 3 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேக்கன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 10th அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டென்டல் ஹைஜீன். அதாவது பார்த்திங்கன்னா 10th முடிச்சிருக்கணும், ப்ளஸ் டென்டல் ஹாஸ்பிட்டல் ஏதாவது ஹைஜீனில் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 13,800 சம்பளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 7வதாக என்னன்னு பார்க்கும்போது டிஸ்ட்ரிக்ட் இயர்லி இன்வெஸ்டென்ஷன் சென்டர், அதாவது பார்த்திங்கன்னா ஆடியாலஜி அண்ட் தெரபிஸ்ட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு வேக்கன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா பேச்சுலர் டிகிரி இன் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் பேத்தாலஜி படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 23,000 ரூபா சம்பளம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நியூட்ரிஷன் ரீஹேபிலைசேஷன் சென்டரில் வந்துட்டு நம்ம நியூட்ரிஷன் கவுன்சிலரில் வந்துட்டு ஒரு வேக்கன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பிஎஸ்சி நியூட்ரிஷன் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 18,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமில் வந்துட்டு நம்மளுக்கு ஐடி கோஆர்டினேட்டரில் வந்துட்டு ஒரு வேக்கன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி ஐடி பிஇ படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு சம்பளம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 21,000 ரூபா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஃபேக்கல்ட்டி குவாலிட்டி அஷூரன்ஸ் கமிட்டியில் வந்துட்டு நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் குவாலிட்டி மேனேஜரில் வந்து ஒரு வேக்கன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா எம்பிபிஎஸ் டென்டல் ஆயுஷ் பேராமெடிக்கல் டிகிரி வித் மாஸ்டர் இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரிலாம் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வித் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அது 60,000 சம்பளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 11வதாக பார்க்கும்போது தமிழ்நாடு ஆக்சிடெண்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் இனேட்டிவ் அப்படின்றதுல வந்து நம்ம ரேடியோகிராஃபர் வேலை கொடுத்துருக்காங்க. ஒரே போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ரேடியோ டயக்னாசிஸ் டெக்னாலஜி படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 8,000 சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8,000 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடி அசிஸ்டன்ட் வந்து கேட்டிருக்காங்க. 2 வேக்கன் கேட்டிருக்காங்க. தியேட்டர் அசிஸ்டன்ட் பேராமெடிக்கல் சயின்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
இதுக்கு சம்பளம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6000 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதே போல் நர்சிங் அட்டெண்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேராமெடிக்கல் கோர்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கும் 6000 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 14வதாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓடி அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கு 2 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா டிப்ளமோ இன் ஓடி டெக்னீஷியன் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு பார்க்கும்போது 15000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மென்டல் ஹெல்த்தில் வந்துட்டு அசிஸ்டன்ட் கம் டேட்டா ஆஃபீஸர் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வேக்கன்ட் கேட்டிருக்காங்க. இதில் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் கிராஜுவேட் இன் எனி கிராஜுவேட் வித் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சிருந்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு சம்பளம் அப்படின்னு பார்க்கும்போது 15000 ரூபா போர் பண்ணியிருக்காங்க. 16வதாக பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எம்எஸ் ஆஃபீஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 12000 ரூபா சம்பளம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் 17வதாக பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி மேனேஜர் அப்படின்னு டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்ட்டில் வந்துட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்டல், வாய்ஸ், நர்சிங், சோஷியல் சயின்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வித் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு சேலரி அப்படின்னு பார்க்கும்போது 40000 கோர் பண்ணியிருக்காங்க. 18வது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிசியாட்ரிக் சோஷியல் ஒர்க்கர் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வேக்கன்ட் தான் கொடுத்துருக்காங்க. எம்ஏ சோஷியல் ஒர்க்கர் படிச்சிருக்கணும், இல்லை பேராமெடிக்கல் அண்ட் மாஸ்டர் சோஷியல் ஒர்க்கர் இந்த மாதிரி படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 6 மந்த் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன காலி சம்பளம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 18000 கோர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி வெல்ஃபேரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆர்எம்என் சிஹெச் கவுன்சிலரில் வந்துட்டு நம்மளுக்கு 2 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் டிகிரி, பேச்சுலர் டிகிரி இன் சோஷியல் ஒர்க், இல்லை பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், சைக்காலஜி, சோசியாலஜி இந்த மாதிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து 18000 சம்பளம் கோர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆயு சித்தா, அதாவது ஆயு சித்தாவில் வந்துட்டு யுனானியில் நம்மளுக்கு மெடிக்கல் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. ஒரே வேக்கன்ட் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம பியூஎம்எஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்டிவ் போர்டு கவுன்சில் ஸ்டேட் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் இந்தியா இதில் வந்துட்டு நம்மளுக்கு சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன சம்பளம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 34,000 கோர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆயுஷ் சித்தா, அதாவது அதிலே மெடிக்கல் ஆஃபீஸில் வந்துட்டு ஹோமியோபதியில் ஒரு வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. இது சேம் குவாலிஃபிகேஷன் தான், இதுக்கும் சேம் சேலரி தான். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயுஷ் சித்தா மெடிக்கல் ஆஃபீஸ் சித்தாவில் வந்துட்டு 2 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பிஎஸ்எம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆயுஷ் சித்தா தெரபிக் அசிஸ்டன்ட் ஃபீமேலில் வந்துட்டு 2 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும், சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு சேலரி எவ்வளோன்னு பார்க்கும்போது 24 அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா ஆயுஷ் சித்தா, அதாவது சித்தா டாக்டர் வந்துட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பிஎஸ்எம்எஸ் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் தமிழ்நாடு போர்டு மெடிசன், இந்தியன் மெடிசனில் வந்துட்டு நம்மளுக்கு சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு வேக்கன்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து எவ்வளோ சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000 கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயுஷ் சித்தா டிஸ்பென்சரில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருந்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 15000 சம்பளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலயமா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன், நீங்கள் அதை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இது வந்து தற்காலிகமான பணி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பின்னாடி நம்மளுக்கு பர்மனெண்ட்டாகவும் ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 11 மாத பணி அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் டேட் அப்படின்னு என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 27/1/2024 வந்து லாஸ்ட் டேட் கோர் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.